ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டார்க் ஸ்வாட்ஸ்மேன் ரிட்டர்ன்கிற மானுவால எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த மரத்து மேலே நிற்கிறதான் காட்டுறாங்க. அதை பார்த்த சரி நாவும், நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ நேரம் அகாடமியில் போயிட்டு இருக்கணும். அதை கேட்ட ஹீரோவும், இது என்னோட லைனு, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆக்கர் கூட்டத்தை கேபிட்டல்ல இருந்து ஆர்மி வந்து கவனிச்சுப்பாங்கன்னு தானே நீங்கள் சொன்னீங்க. அதான் அவங்க ஏதோ எமர்ஜென்சி காரணமாக வர முடியாதுன்ட்டாங்க. அதான் நானே கவனிச்சுக்கலான்னு வந்துட்டேன். நான் தனியாக வந்தாலே போதும் இதை அழிக்க. ஏன்னா அவங்க ஸ்கவுட் பண்ண போனவங்க அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க. அதோட பாஸ் ஒரு எலக்ட் ஓகர். அதோட அந்த நெஸ்ட்டில் ஒரு 40 இல்லை 50 ஓகர் தான் இருக்கும். இந்த நம்பரில் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். அதனால் அதை நானும் ஏற்றுக்கிறேன். ஓ, எலக்ட் ஓகரா? ஆனால் அது தனியாக ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்காது. கூட்டமாகவும் லீடர்ஷிப்லையும் சிறந்திருக்கும். அது எல்லாமே சுற்றி வளைச்சு அட்டாக் பண்ணும். அதில் போய் தனியாக நம்ம மாட்டி விட்டோன்னா அது தற்கொலைக்கு சமம். அதோட எனக்கு நிச்சயமாக தெரியும், இந்த இடத்த தான் அவங்க இறந்து போவாங்க. மாஸ்டர் மட்டும் இப்போ நான் தனியாக அனுப்பணும்னு வச்சுக்க, அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. அதோட இந்த வில்லேஜும் அழிஞ்சிரும். நான் ஃப்யூச்சரில் இது என் சொந்த கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அப்படி ஹீரோவும் யோசிச்சுட்டு, ப்ளீஸ் நானும் உங்கள் கூட வரேன், ஏன்னா உங்கள் கூட வர அனுமதிங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இது அவ்வளோலாம் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்காது, நான் மட்டும் போதும். உண்மையான போர் எப்படி இருக்கணும்னு இது மூலயமா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு விருப்பம் இல்லை. இல்லைனா உங்கள் வழியில் நான் குறுக்கிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். நீ எனக்கு குறுக்க வரமாட்ட, அது எனக்கு தெரியும். இது மற்ற மார்க் பாட்டில் போல இருக்காது, இது ரியல் ஃபைட். ஆனால் ஒரு உண்மையான ஃபைட்டில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதோட இது வேற ஒரு மான்ஸ்டர் கூட்டம், இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் பார்த்துருக்கணும். இந்தமாரி ஆபத்தான சண்டைக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல இது. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்க, அப்போ நீங்கள் தனியாக தான் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. சரி, அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? உங்களை தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட போகிறது. அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகரை என்னால் சமாளிக்க முடியுமா இல்லையான்னு. சரி, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நீ ப்ராமிஸ் பண்ணணும், இங்கே என்ன நடந்தாலும் நீ மறுபடியும் உயிரோட வரணும். நீங்கள் சொல்கிறது புரியுது மாஸ்டர். அதேமாரி நீங்களும் இங்கே செத்துறாதீங்க. சரிடா, புரியுதுடா. மாட்டிக்கிட்டா தப்பிக்க முடியாத அளவு இந்த நிலப்பரப்பு இருக்கு. இந்த மாதிரி இடத்த அவங்க கொடுக்கட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க ரொம்ப தைரியசாலியாக தான் இருக்கணும். கேட்டால் அவ்வளோ சீக்கிரமா தப்பிக்க முடியாது. அதனால வேற எங்கேயாவது போய் ஓரமாக இருந்து அட்டாக் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாஸ் என்னால் எங்கேயுமே பார்க்க முடியலையே. எனக்கு தெரிஞ்சு அது ஏதாவது டென்ட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ் வெளியே வரதுக்கு முன்னாடியே அது கூட்டத்தோட எண்ணிக்கையை நம்ம முடிஞ்ச அளவு குறைச்சிடணும். நீ அந்த டென்ட் பக்கத்தில் இருக்க எல்லா மான்ஸ்டரையும் பார்த்துக்க, நான் அந்த டவரில் இருக்க எல்லா மான்ஸ்டரையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பயங்கரமாக அட்டாக் பண்ண கிளம்புறாங்க. போனதும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. வந்த உடனே மான்ஸ்டர் தலையை வெட்டி பறக்குறாங்க. அதை பார்த்தது எல்லா மான்ஸ்டரும் வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் கொஞ்சம் கூட பயப்படாம இல்லை வர எல்லா மான்ஸ்டரையும் வெட்டி வீசுறான். வெறினாவும் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக வெட்டி வர ஒவ்வொருத்தையும் கொன்று தள்ளுது. நீ நல்லா தான் பண்ணியிருக்க. உண்மையாகவே இதான் உன் ஃபர்ஸ்ட் டைமா? அதுக்கு ஹீரோவும், மாஸ்டர் எப்பயுமே அலாட்டாருங்க, இது எனிமியோட இடம். எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்குது. இப்படி இருந்தால் மாஸ்டரே தனியாக சமாளிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த டென்ட்டில் தான் ஏதோ பயங்கரமாக ஒன்று இருக்குது. அந்த ஹீரோ அந்த டென்ட்டுக்குள்ளே சென்ஸ் பண்ணி, மாஸ்டர் இங்கேட்டு ஓடி போங்க, இங்கே இருக்காதீங்க. ஏன்டா என்னாச்சு? என்கிட்ட இப்போ எதுவும் கேட்காதீங்க, வாங்க இங்கேட்டு முதல்ல போகலாம். சரி அப்படின்ட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ டக்குன்னு அந்த மாஸ்டர் ஜம்ப் பண்ணி பயங்கரமாக வந்து இவங்க முன்னாடி நிற்கிது. அங்கேட்டு ஜம்ப் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த எலக்ட் ஓகராக இருக்கணும். பாஸே முன்னாடி வருதுன்னா இது நம்மளுக்கு ஒரு ஹானர் தான். இது ஒன்றும் உண்மையான பாஸ் இல்லை, நம்ம உண்மையான பாஸ் பின்னாடியே இருக்கு. அப்படி ஹீரோ சொன்னதுமே சரி நான் என்ன அப்படின்ட்டு டக்குன்னு பார்க்குறா. அங்கே பார்த்தா பயங்கரமாக அந்த ஓகர் நிற்கிது. அப்போ இதுதான் அந்த எலக்ட் ஓகரா? அதை கேட்ட ஹீரோவும், அது ஒன்றும் எலக்ட் ஓகரில், அது ஓகர் ஜென்ரல். இந்த நெஸ்ட்லேயே ஒன்று தான் இருக்கும், அதுதான் உண்மையான பாஸ். அப்படிங்கும் போதே அந்த மான்ஸ்டர் பயங்கரமாக காட்டுறாங்க. என்ன சொல்கிற, ஓகர் ஜென்ரலா? ஐயோ, இந்த மான்ஸ்டர் தனியாக நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. சரி வேகமாவா, இந்த ஒன்றையாவது கொண்டுட்டு இங்கேட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அப்படி சொல்லிட்டு சரி நான் வேகமாக போய் அந்த ஓகரை அட்டாக் பண்ணுறா. அதான் அந்த எலக்ட் ஓகர் ஹிட் பண்ணாலும் அது டக்குன்னு ஹீல் ஆயிடுது. இது எப்படி ஹீல் ஆகுது? எல்லாத்தையுமே காரணம் பாஸ் தான். அந்த பாஸ் இருக்கிற வரைக்குமே இதில் இருக்கிற மற்ற எல்லாருமே ஸ்ட்ரென்த்தும் ரெக்கவரி ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, இதை நம்ம தனியாக விட்டுட்டு போக முடியாது போல. மாஸ்டர் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க, நீங்கள் அதை தோக்கடிக்க வேணாம், கொஞ்சம் டைம் மட்டும் வாங்கி கொடுங்க. அதை கேட்ட சரினாவும், இப்போ நீ என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்க, என்னதான் பண்ண போற? நான் அந்த ஓக் ஜென்ரலை டிஃபீட் பண்ண போகிறேன். அப்படி ஹீரோ சொல்லிட்டு வேகமாக போய் அட்டாக் பண்ண போகிறான். அந்த அட்டாக் எப்படியோ சைடில் தடுத்துறது. சே, இது இப்படி சைடில் தடுக்கிறது எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது. அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து மறுபடியும் அதை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். என் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிறதுல தான் என் மொத்த கவனமும் இருக்கணும். அப்படி ஹீரோ சொல்லிட்டு வேகமாக போய் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறான். அதில் அவன் கையில் வச்சு அந்த கத்தி நொறுங்குது. சே, நான் வச்சிருந்த அந்த கத்தியால் இந்த சண்டையை தடுக்க முடியல பிறகு, அதனால தான் அப்படி நொறுங்கி போச்சு. நல்ல வேலை நான் இன்னொரு கத்தி வச்சிருந்தேன், ஆனால் இது உடையறதுக்கு முன்னாடி அவனை எல்லாத்தையும் நான் முடிச்சாகணும். அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அதிலே சரி நான்
இந்தா என்னோட ஸ்பேர் கத்தியும் வச்சுக்க அப்படின்னு அவளும் தூக்கி போடுறா. ஹீரோவும் அதை பிடிச்சிக்கிட்டே தேங்க்யூ, இப்போ என்கிட்ட 2 கத்தி இருக்கு, ஆனால் இங்கே இருக்கிற எல்லா இனிமையும் என்னால் முடிக்க முடியாது, அதனால சீக்கிரமா போய் இந்த ஆர்க் ஜெனரல் முடிக்கணும், அது வரைக்கும் நடுவில் எந்த ஆர்க் வந்தாலும் தாண்டி வேகமாக போயிடணும் அப்படி ஹீரோ சொல்லிட்டு வேகமாக போய் இந்த ஆர்க் ஜெனரல் அழிக்க போகிறான். அதை தடுக்க பயங்கரமாக ஹீரோ முன்னாடிலாம் வந்து தடுக்க பார்க்குது. இந்த நேரத்தில் அந்த ஜெனரலும் பயங்கரமாக அதோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி வேகமாக கத்துது. அதுலேருந்து அங்கே எல்லாருக்குமே வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்குது. ஸ்கில்லை யூஸ் பண்ணதுனால முன்னாடி இருந்தோட ஸ்ட்ராங்காகி ஹீரோ அட்டாக் பண்ண வருது எல்லாமே. இங்கே எதுவுமே என் திட்டம் முடிய போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது முன்னாடி இருந்ததோட ரொம்ப அறிவாளியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு ஆர்க் வந்து அட்டாக் பண்ணுது, அதில் ஹீரோ எப்படி சமாளிச்சு தடுத்துறான். மறுபடியும் விடாம தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் எல்லா மான்ஸ்டரையும். ஒரு மான்ஸ்டரையும் விடுறதுல சுற்றி வர எல்லா மான்ஸ்டரையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட அதிக நேரம் இல்லை, என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மான்ஸ்டர் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு மான்ஸ்டர் பயங்கரமாக ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அதுலேயே ஹீரோ என்னதான் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் மூஞ்சில் அடிபட்டுருது. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாருமே என் மேலே அது இதுன்னு வீசி என்னை தடுக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு மான்ஸ்டர் வேகமாக ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அது ஹீரோ அவன் கையில் வச்சு அந்த கத்தியை வச்சு தடுக்க ட்ரை பண்ணுறான். என்னதான் தடுத்தாலும் பறந்து போய் விழுகிறான். ஹீரோவும் அங்கே விழுந்துச்சே அப்படின்னு அந்த கத்தியும் உடஞ்சு போன விரத்தியில் இருக்கான். என்கிட்ட இப்போ கடைசி அந்த ஒரே ஒரு வால் மட்டும்தான் இருக்கு, அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும், சீக்கிரமாக போய் அந்த மான்ஸ்டரை நான் டிஃபீட் பண்ணணும். நான் பின்வாங்க முடியாது, ஏன்னா என் அனுபவத்தில் தெரியும் இதை என்னால் சமாளிக்க முடியும். மாஸ்டர் இங்கேட்டு வேகமாக ஓடுங்க, என் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ கத்துறான். அதுக்கு சரி நான் என்னை மன்னிச்சிரு, என்னால் அது மட்டும் பண்ண முடியாது. மாஸ்டர் என் பிளான் படி இங்கே நான் சாக மாட்டேன், நீங்கள் முன்னாடி ஓடுங்க, நான் பின்னாடியே உங்களை வந்து பிடிச்சிடுறேன், என்னால் இங்கேருந்து ஓட முடியாதுடா அப்படின்னு அவன் காலை கட்டுறாங்க. காலில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. மற்ற ஹீரோவும் இன்னும் டென்ஷன் ஆகி அந்த காட் லெவல் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணுறது தான் என் நோக்கமாக இருந்தது. இப்போ அதை அந்த அளவு நான் ஸ்ட்ராங்கணும்னா அவங்க எல்லாத்தையும் நான் டிஃபீட் பண்ணி தான்டா ஆகணும். இது எல்லாமே இப்படி நடக்கக்கூடாது, ஆனால் இங்கே நடக்கிறதே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறப்ப அவன் கையில் இருந்த கத்திலாம் உடச்சி தெரிக்குது. இல்லை இது இப்படி நடக்கக்கூடாது, இப்போ அந்த பவரை நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ரொம்ப நாளாகவே அந்த பவரை எனக்குள்ள ட்ராப் பண்ணி தான் வச்சுருக்கேன். என் முன்னாடி நிறைய இனிமே இருப்பாங்க, இப்போ அதை ரிமெம்பர் பண்ண வேண்டியதான். இந்த நேரத்தில் அந்த பவர் எப்படி இருக்குன்னு சென்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த பவரை கொண்டு வர வேண்டியதான். அப்படி ஹீரோ பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த பவரை வெளியே கொண்டு வந்து அட்டாக் பண்ணுறான். முன்னாடி இருந்து எல்லா மான்ஸ்டரும் சாவுது. அதை பார்த்தா சரினாவும் ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன். ஹீரோ மறுபடியும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். முன்னாடி வர எல்லா மான்ஸ்டரும் ரெண்டா விழுவுது. அப்படி சரி நான் ஹீரோ அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கிற நேரம் டக்குன்னு அந்த மாஸ்டர் பின்னாலே அட்டாக் பண்ண வருது. அதை கத்தியால தடுத்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச இப்போ எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறா. அதில் அந்த மான்ஸ்டர்லாம் பீஸாக விழுவுது. ஆனால் இவன் அந்த ஜெனரலையே சமாளிக்கிற அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அப்படி சொல்லிட்டு கட் பண்ணி காட்டுறாங்க, எல்லா மான்ஸ்டரையும் கொண்டு வச்சுறாங்க, எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் கத்தியும் நான் சேர்த்து உடச்சிட்டேன். அதுக்கு சரி அதை நினச்சா நீ கவலைப்படாத, நீ தான் என் உயிரையே காப்பாற்றிருக்க. அட்டாக்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சரி நான் சொல்கிற நேரத்துலேயே ஹீரோ மயங்கி விழுவுறான். சரி உங்களே உனக்கு என்னாச்சு அப்படின்னு கத்துறதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது காய்ஸ். சாரி காய்ஸ், வீடியோ லேட்டாக வருதுன்னு எனக்கே தெரியுது, ஆனால் என்னையும் புரிஞ்சுங்க, எனக்கும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, அதனால் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக தான் போகுது, கொஞ்சம் ஹைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.